நாம செய்யற செயலுக்கும் அதுக்கான விளைவுக்கும் இது ரெண்டுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா? அந்த ஆழமான தொடர்ப ஒரு சூப்பரான கதை மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு விவசாயியோடையும் ஒரு கடைக்காரரோடையும் கதை. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கட்டும். யாருப்பா இங்க உண்மையான குற்றவாளி? வாங்க கதைக்குள்ள போய் அதுக்கான பதில தேடலாம். சரி, இப்ப எல்லாரும் கண்ணை மூடி என் கூட சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிராம பஞ்சாயத்து. ஊர் மக்கள் எல்லாரும் அங்க கூடியிருக்காங்க. ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கு. ஆனா அந்த அமைதியில ஒரு டென்ஷன் தெரியுது. ஏதோ ஒரு பெரிய விசாரணை நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. கூட்டத்துல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோவிந்தன் ஒரு கடைக்காரர். முகம்லாம் கோபத்துல செக்கச்சவேல்னு இருக்கு. எல்லார் முன்னாடியும் ஒருத்தரை பார்த்து ஆக்ரோஷமா கை நீட்டி ஏதோ குற்றம் சொல்லிட்டு இருக்கார். அவர் யார கை நீட்டி காட்டுறார்னா ராமுங்கிற ஒரு விவசாயத்தான். ஆனா ராமு முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப அமைதியா தலைய குனிஞ்சபடி மௌனமா நின்னுட்டு இருக்கார். சரி, இப்போ பஞ்சாயத்து நடக்குது. ஆனா இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இது நேத்து திடீர்னு வந்த சண்டை இல்ல. இதுக்கு பின்னாடி 5 வருஷமா அவங்க கட்டி காத்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த ஒரு தினசரி பழக்கம்தான் அவங்க உறவையே இத்தனை நாள் தீர்மானிச்சது. அவங்க வழக்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் ராமு 1 கிலோ வெண்ணெய கோவிந்திற்கு கொடுப்பார். அதுக்கு பதிலா கோவிந்த் 1 கிலோ கோதுமைய ராமுக்கு கொடுப்பார். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயம் இல்ல. முழுசா 5 வருஷமா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த நம்பிக்கையில இது நடந்துட்டு வந்திருக்கு. ஆனா பாருங்க, ஒரு நாள் அந்த 5 வருஷ நம்பிக்கையுடைய ஆரம்பிக்குது. மனசுல சின்னதா விழுந்த ஒரு சந்தேக விதை எல்லாத்தையுமே தலைக்கீழா மாத்தி போட்டுடுச்சு. அப்படி என்ன சந்தேகம்? திடீர்னு கோவிந்துக்கு ஒரு யோசனை வருது. இந்த ராமு கொடுக்குற வெண்ணெய் எடை கரெக்டா தான் இருக்குமா அப்படின்னு. உடனே அந்த வெண்ணெயை எடுத்து எடை போட்டு பார்க்கறாரு. பார்த்தா அதுல கரெக்டா 100 கிராம் கம்மியா இருக்கு. ஆமா, வெறும் 900 கிராம் தான் இருக்கு. இத பார்த்ததும் கோவிந்துக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. உடனே ராமுவை பஞ்சாயத்துல நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமாங்க, வெறும் 900 கிராம் தான். அந்த 100 கிராம் வித்தியாசம் தான் பாருங்க. கடைக்காரரோட கோவத்துக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பஞ்சாயத்துக்கும் மூல காரணமே. சரி, இப்ப மறுபடியும் பஞ்சாயத்துக்கே வருவோம். எல்லாரும் ராமு என்ன சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் மொமெண்ட் வந்துடுச்சு. அந்த தராசு சொன்ன உண்மையை இப்ப ராமு சொல்ல போறாரு. பஞ்சாயத்து தலைவர் ராமுவை பார்த்து கேட்கிறார். ராமு, கோவிந்த சொல்றதெல்லாம் உண்மையா? நீ ஏன் எடை குறைச்ச வெண்ணையை கொடுத்த? அதுக்கு ராமு ரொம்ப அமைதியா ரொம்ப நேர்மையா பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஐயா, நான் ஒரு ஏழை விவசாயிங்க. என்கிட்ட எடை பார்க்கறதுக்கு சரியான எடை கற்கள்லாம் கிடையாது. இத கேட்டதும் பஞ்சாயத்துல இருந்த எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்போ எடக்கல்லே இல்லாம ராமு எப்படி தினமும் எடை போட்டாரு? அப்பதான் ராமு அவர் செஞ்ச விஷயத்த விளக்குனாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அவர் சொன்னாரு, நான் தினமும் கோவிந்தாண்ணன் கிட்ட இருந்து 1 கிலோ கோதுமை வாங்குவேன் இல்லையா? அந்த கோதுமையை தராசோட ஒரு தட்டுல வைப்பேன். இன்னொரு தட்டுல அந்த கோதுமைக்கு சமமான எடை வர்ற வரைக்கும் வெண்ணெயை வச்சுதான் கொடுப்பேன். இத ராமு சொல்லி முடிச்சதும் பஞ்சாயத்துல இருந்த எல்லாருக்கும் உண்மை என்னன்னு பளிச்சுன்னு புரிஞ்சிடுச்சு. அடப்பாவமே, கோவிந்து தான் ராமுவை ஏமாத்திருக்காரு. 1 கிலோன்னு சொல்லி தினமும் 900 கிராம் கோதுமையத்தான் ராமுக்கு கொடுத்திருக்காரு. ராமுவோ அந்த 900 கிராம் கோதுமைய எடக்கல்லா வச்சு அதே எடைக்கு வெண்ணெய திருப்பி கொடுத்திருக்காரு. இப்ப பாருங்க யார் மேல தப்புன்னு. குற்றம் சாட்ட வந்தவரே குற்றவாளியா நிக்க வேண்டியதா போச்சு. இப்ப இந்த கதையோட முக்கியமான நீதிக்கு வருவோம். அதுதான் விதைத்த வினை. சிம்பிளா சொல்லணும்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுவடை செய்வோம். நாம இந்த உலகத்துக்கு எதை கொடுக்கறோமோ அதுவே தான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இந்த ஒரு தத்துவத்தை தான் நாம கர்மான்னு சொல்றோம். இது ரொம்ப எளிமையான ஒரு விதி. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? முதல்ல நேர்மை. நாம மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த வினை ஒரு நாள் நமக்கே திரும்பி வந்துரும். 2வது கர்மா விதி. நம்மளோட நல்லது கெட்டதுன்னு நாம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குது. கடைசியா சுய ஒழுக்கம். யாருமே பார்க்கலன்னு நாம செய்யற சின்ன சின்ன தப்பு கூட ஒரு நாள் நம்மளோட மொத்த மரியாதையும் கெடுத்துடும். கோவிந்த் பாருங்க, மத்தவங்களுக்காக வெட்டின குழியில தானே விழுந்துட்டார். அவரு செஞ்ச ஏமாத்து வேலை கடைசியில அவருக்கே தான் நஷ்டத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் சொல்றது, எப்பவும் நேர்மையா இருங்க. அந்த நேர்மை தான் உங்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய கவசம். சரி, இந்த அருமையான கதையும் அதிலிருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஆழமான கருத்துக்களை சிம்பிளா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.